அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 1/7/2025 ஜூலை மாத பலன்கள் அதை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 12 மாதங்களில் 7வது மாதத்தை சுட்டி காட்டக்கூடிய மாதமாக இருக்குது. 7 அப்படின்ற எண் பார்த்திங்கனாக்கா நவகிரகங்களில் கேதுவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சு இருந்தாலும் அந்த 7 அப்படிங்கிற எண் பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண்ணாக இருக்குது. சரி, இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது எந்த பஞ்ச முகூர்த்தத்தில் இந்த ஜூலை மாதம் பிறக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பஞ்ச அங்கத்தில் முதல் அங்கமான கிழமை வாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, பூர நட்சத்திரம், வியாதிபாத யோகம், தைத்துல கரணம் கூடிய பஞ்ச முகூர்த்தத்தில் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறக்குதுங்க. சரி, மொத்தத்தில் பொதுவாக இந்த ஜூலை மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் அஸ்தங்க நிலையில் லக்னத்தில் இருக்கிறதுனால பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்தி வைக்கக்கூடியவங்க, சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, வருமானம் சார்ந்த தொழில், ஃபினான்ஸ், லோனு, இது சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம், அதாவது இந்த குரு அஸ்தங்கம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் தடைகளையும் சந்திப்பாங்க. அடுத்த நிலையாக 2ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருக்கனால கல்வியில் இருக்கக்கூடிய நிலை உயரப்போகுது. படிக்கிறதுக்கான மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரிக்க போகுது. அதாவது இத்தனை சதவீதம் தான் படிக்கிறாங்க, இவ்வளோ சதவீதம் கம்மியாக இருக்காங்கன்றதை குறைச்சி காட்டக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அடுத்ததாக 3ஆம் பாவத்தில் செவ்வாய், சந்திரன், கேது அமர்ந்திருக்கிறது பார்த்திங்கனாக்கா நிறைய மிஷினரி சார்ந்த தொழிற்சாலைகளில் பழுது செலவுகளாக இருக்கட்டும், ஒரு லேபர்ஸ் பிரச்சனைகளாக இருக்கட்டும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் ரத்தம் சார்ந்த விஷயங்களில் பிபி அதிகமாகிறதா இருக்கட்டும், ரத்த சோகையாக இருக்கட்டும், ஹீமோக்ளோபின் குறைபாடாக இருக்கட்டும், இம்யூனிட்டி சிஸ்டம் உடம்புல குறையிறத இருக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு கொடுக்க போதுங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பது நிறைய, அதாவது யாருக்கெல்லாம் ராகு தசை ராகு புத்தி நடைபெற்றுட்ருக்கோ, செவ்வாய் தசை ராகு புத்தி, சனி தசை ராகு புத்தி நடத்திருக்கோ, இருக்கும் இடத்தை விட்டு வெளிநாடுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வெளிநாடு போகிறதுக்கான நிலை ஏற்படுத்தி தரப்போகுது. 10ல் சனி பகவான் 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. தொழில் சாதைகளும் சரி, தினக்கூலி செய்கிறவங்களும் சரி, வருமானத்தை மெயினாக வச்சுருக்கக்கூடியவங்களுக்கும் சரி இந்த மாதம் சிறப்பான வரவேற்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் புதுசாக சிட் ஃபண்டு, புதிய ஃபினான்ஷியல் இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 1/7/2025 ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதில் இந்த மாதத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கிரகப்பிரவேசத்துக்கான முக்கிய நாட்கள் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. சரி, 12 ராசிகளுடைய பலன்களை பார்க்க போகலாம் வாங்க. 1/7/2025 ஜூலை மாத பலன்கள். மகர ராசி. மகர ராசின்னு சொல்லும்போது நீர்லையும் நிலத்துலையும் வாழக்கூடிய ஒரு மிருகம். அப்போ ஒரு மீனுன்னு போட்டிருந்தாங்க, இப்போ முதலைன்னு ஆக்கியிருக்காங்க. சில இடங்களில் ஆமை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம். சரி, இந்த மகர ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது. சர்ப்பங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது தனஸ்தானத்துலேயும் அஷ்டமஸ்தானத்துலேயும் அமர்ந்திருக்கு. முக்கியமான பேச்சுக்கள் மட்டும் எடுத்து பேசுகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் என்ன நடந்தாலும் அமைதி காத்துக்கிறது, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். சில இடங்களில் வருமானத்தில் ஈடுபடி நீங்களே உருவாக்கிக்கிட்ட கடனாக தான் இருக்குமே தவிர அதோட பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். 1/7/2025 ஜூலை மாத பலன்கள். மகர ராசி. மகர ராசின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா நிறைய இடங்களில் செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது.
தன்னுடைய கஷ்டங்களை கூட வெளியில் காட்டாமல் சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவங்க மகர ராசி. எந்த ஒரு இடத்தையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க. சில இடங்களில் இவங்களோட பிடிவாதத்தை காட்டுறாங்கன்னா இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சி நன்மை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் அந்த பிடிவாதங்களாக இருக்கும். இந்த மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைய இருக்குது. ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. போடுற எஃபெக்ட்டுக்கான லாபங்கள் கிடைக்க போகுது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஜாதகருடைய மன ரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு சோக நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். வருமானம் அப்படின்னு பேசும்போது 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. பேச்சால் நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு விஷயத்தை எப்படி மிகைப்படுத்தி பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபங்கள். அதே நேரத்தில் பொய்கள் அதிகமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ராகு இருக்கார்ல, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி பேசும்போது சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கு முதல்ல சர்வசாந்திகள் செஞ்சு கொள்வது நல்லது. கோச்சார ராகு கேதுக்கள் கடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கடிக்கும். ராகு தசையோ ராகு புத்தியோ ராகு நின்ற நட்சத்திரத்தில் ஒரு தசையோ கண்டிப்பாக அதோட விஷயத்தை கக்கிடும். கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அமைதியாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சொத்து அது பார்த்திங்கன்னா பட்டா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சொத்தெல்லாம் வாங்கியிருப்பீங்க எல்லாம் இதுங்க, இப்போ இந்த இடத்துக்கு பட்டா இல்லைங்க அப்படின்னு சொல்லி திடீர் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியதாக இல்லை. ஒரு டேக்ஸ் கட்டலை, ஏதாவது ஒரு விஷயம் வீடு சார்ந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் நன்மைகளை ஏற்படுத்தி தரும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு பெண் குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மகாலட்சுமியோட பரிபூரண அருள் நிறைஞ்ச ராசியாக, ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரனே ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு. ஆனால் ருணரோக சத்ரு கடன் ஸ்தானத்தில் குரு பகவானும் சூரியனும் உட்கார்ந்துருக்காங்க. கழுத்தை நெருக்கக்கூடிய கடனில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப மிகப்பெரிய அவஸ்தையில் இருக்காங்க. கடனே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கடனை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறனால கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு எங்கெல்லாம் அன்னபூர்ணி இருக்காலோ அங்கெல்லாம் போய் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் இந்த கடன் சுமையிலேருந்து இறக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல எப்படி வாழ்க்கை துணைக்கு பிடிச்சதே வாங்கிட்டு போய் வச்சாலும் ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு பூச்சியோ இல்லை ஒரு குப்பையோ இருக்கும். இன்னும் குப்பை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டே அதனால் பஞ்சாயத்துகள் புரிஞ்சு கரிஞ்சு செஞ்சாலும் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ மாதம் பிறந்து 5 நாளைக்கு மேலே அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்கிறது 5ஆம் தேதிக்கு மேலே நிரந்தரமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்கிறது திங்கக்கிழமைனா வழிபாடு செய்கிறது நன்மை. ஸோ அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், சந்திரன், கேது ஆசனவாய் பிரச்சனைகள், மலச்சிக்கல், ஓவர் தலைவலி இது சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியது இருக்கும். அடுத்தது செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறது வாகன விபத்து, வண்டி விபத்தில் மாட்டி பழுது செலவு, குடும்பத்துடன் செல்லும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது இருக்கிறதுனால காலபைரவரை வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சியாக உட்காந்துருக்காரு. தொழில் மிக சிறப்பாக இருக்குது. தொழிலை நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்தி வைங்க. இந்த மாதம் இருக்கிற தொழிலில் இருக்க முன்னேற்றத்துக்கு என்னென்ன செய்யணுமோ எஃபெக்ட் போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒர்க் ப்ரெஷரில் கொடுக்குறது சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவுகளோட மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் தந்தை வழியில் ஒரு ஆதாயமும் இந்த மாதம் இருக்குது. லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல அதிபதி 8ல் இருக்கிறதுனால திடீர் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க அது கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க, வெற்றியை அமைச்சு கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக காலபைரவர் தான். அந்த காலபைரவரை சரணாகதி அடைஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய 40லேருந்து 50% பிரச்சனைகளோட வீரியம் குறைச்சி கொடுத்து உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் எண். வெற்றிக்கான வண்ணம்
அப்படின்னு எடுக்கும்போது மஞ்சள் நிறம். நன்றி.